நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கம்பம் மெட்டு மலைச்சாலை ஒரு வழி பாதையாக மாற்றம். தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவை இணைக்கும் கம்பம் மெட்டு மலைச்சாலையானது ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தேனியிலிருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் வாகனங்கள் கம்பம் புறவழி சாலை வழியாக கம்பம் மெட்டு, ஆமையார், புளியவளை, கட்டப்பனை, குட்டிக்கானம், முண்டக்காயம், எரிமேலி மற்றும் பம்பை வழியாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். கேரளாவிலிருந்து ஐயப்பன் கோவில் தரிசனத்தை முடித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பும் வாகனங்கள் பம்பை, குட்டிக்கானம், பீர்மேடு, பாபனாறு, வண்டி பெரியாறு, குமுளி, கூடலூர், கம்பம், திண்டமனூர் வழியாக தேனி திரும்பி வர வேண்டும். மேற்கண்ட போக்குவரத்து வழித்தட மாற்றத்தினை ஒழுங்குபடுத்தும் பொருட்டு பக்தர்களின் வாகனங்களுக்கு வழித்தடம் மற்றும் தகவல் தெரிவிப்பதற்காக தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்து முக்கிய சாலைகள் சந்திப்புகளில் போக்குவரத்து காவலர்கள் ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்.